ஹாய் ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த படம் தான் தேசிங் ராஜா 2. சரி, தேசிங் ராஜா பார்ட் 1 நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆசாசியா தேசிங் ராஜா 2 பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தோம். ஸோ பார்க்க வந்து நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தாங்க இந்த படம் குழுவினர். ஸோ இந்த படம் எதுக்கு, ஏன் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எனக்குள்ள. சரி, எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் வந்து என்னன்னா, காமெடி பண்ணுறோன்னு சொல்லி ஏதோ நம்மளை வச்சு சம்பவம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ படமே வேஸ்ட்டு தான் டோட்டலாக. அந்த படத்தில் எந்த சீனு நல்லா இருக்குது, எந்த சீன் நல்லா இல்லைன்னு சொன்னால் எந்த சீனுமே நல்லா இல்லை. ஸோ இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, விமல் கால்ச்சிட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மனுஷன் பாவம் இப்போதான் வந்து கொஞ்சம் ஹிட் படமாக கொடுத்துட்டு வந்தார், மறுபடியும் முட்டு சந்தைக்கே கூட்டிட்டு போயிட்டானுங்க பாவம். இது எழில் எடுத்த படம் தானா அப்படின்னு கேட்டாங்க, எனக்கே டவுட்டாக இருக்குது. ஆனால் டேரக்டர் எழில் தான் சொல்கிறானுங்க. எழில் எவ்வளோ பெரிய மனுஷன், அவருக்கு என்னதான் ஆச்சு? சரி, ரீசெண்டாக தான் சங்கருக்கு என்ன ஆச்சு, மணிரத்னத்துக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எழிலுக்கும் இப்படி ஆயிடுச்சு. இது உண்மையிலே எழில் தான் பண்ணாரா, இல்லைனா வேற யாராவது எழில வச்சு பண்ணிட்டாங்களானே தெரியல. சரி, இந்த படம் மொத்தத்தில் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டால் தயவு செஞ்சு போயிடாதீங்க. நன்றி, வணக்கம்.